வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது. எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் கையில் பணமே இல்லை. அருகில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலாம் என்று நினைத்தான். அந்த வீட்டின் கதவை தட்டினான். ஒரு பெண் கதவை திறந்தாள். ஏதாவது கேட்கலாம் என்று நினைத்தான். ஆனால் கூச்சம், கேட்க மனவரவில்லை. கொஞ்சம் தண்ணி கொடுமா, குடிக்க தயக்கத்துடன் கேட்கின்றான். அவள் சிறுவனின் கண்களில் இருந்த பசியை கவனிக்கிறாள். உடனே உள்ளே சென்றவள் ஒரு கப் பாலை கொண்டு வந்து கொடுத்தாள். பாலை குடித்து பசியாறிய சிறுவன் கேட்டான், நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கின்றேன் என்றான். கடனா? அப்படி ஒன்றும் இல்லை. அன்பான செயலுக்கு விலை எதுவும் இல்லை என்று என் அம்மா சொல்லியிருக்கிறார். அவள் சிரித்து கொண்டே சொன்னாள். ரொம்ப நன்றி. சிறுவன் புன்னகையுடன் கடந்து சென்றான். ஆண்டுகள் கழிந்தன. கஷ்டப்பட்டு முட்டி மோதி படிப்பை முடித்த அந்த சிறுவன் மருத்துவம் படித்து அந்த நகரிலேயே மிகவும் பெரிய டாக்டராக ஆனான். அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது. அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனையும் வந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊர் பெயரை பார்த்ததும் அவளுக்கு ஒரு சின்ன மின்னல். விரைவாக வார்டுக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தார். அவள்தான் தனது பசியாற்றிய அந்த தாயுள்ளம்தான். அன்று முதல் தனது அத்தனை உழைப்புகளையும் கவனத்தையும் செலுத்தி அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்தார். நீண்ட சிகிச்சைக்கு பின்னர் அவள் குணமானாள். பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது. இதை எப்படி கட்டப்போகின்றோமோ என்று பதட்டத்துடன் அதை பிரித்தவள் திகைத்தே போனாள். அந்த பில்லின் கடைசியில் கையால் எழுதப்பட்டிருந்தது, இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை. ஒரு கப் பாலில் உங்கள் கடன் முழுவதும் தீர்க்கப்பட்டுவிட்டது. இது நன்றி சொல்லும் நேரம். அவளுக்கு கண்கள் பனித்தன. அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, அமெரிக்காவில் மிக பிரபலமாக மருத்துவராக விளங்கிய டாக்டர் ஹவார்டு ஹெல்லைதான். இந்த சம்பவம் 1858ஆம் ஆண்டிலிருந்து 1943ஆம் ஆண்டுக்குள் நடந்த ஒரு சம்பவம். இத்தனையும் நம்ம திருவள்ளுவர் 2 வரிகளில் சொல்லிவிட்டார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. இந்த குறள் 226வது குறள். இந்த குறளின் பொருள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வறியவர்களின் பசியை போக்குங்கள், அதுதான் செல்வம் பெற்ற ஒருவன் அது பிற்காலத்துக்கு தனக்கு உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பெரியோர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பந்தியில் இருப்பவர்களுக்கு ஒவ்வொன்றையும் கேட்டு கொடு, பசியோடு இருப்பவர்களுக்கு எதையுமே கேட்காமல் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.